ஓயோடைய லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், இனிமே வந்து அன்மேரிட் கப்பல்ஸ் வந்து ஓயோல வந்து புக்கிங் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு சொல்லி ஓயோலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதனால வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப்? ஓயோட பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த ஒரு டெசிஷனை பார்த்தோம்னா, ஓயோக்கு வந்து இந்த அன்மேரிட் கப்பல்ஸ் இந்த செக்மெண்ட் மூலியமா வந்து ஒரு மேஜர் ரெவன்யூ வந்து வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து ஏன் அவங்க இந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க? சம் ஆஃப் யூ மைட் ஹேவ் நோட்டீஸ்ட் அவங்களுடைய ரீசெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸே பார்த்தோம்னா அவங்களுடைய பிராண்ட் இமேஜை வந்து அவங்க மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஓயோல ரூம் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன மாதிரி ஒரு தாட் வந்து கேட்குறவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இமேஜை, இந்த ஒரு பிராண்ட் இமேஜை வந்து அவங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஒரு சாக்ரிஃபைஸையும் ஓயோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஓயோனா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னன்னா அதோட இமேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இமேஜை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு ஓயோடைய மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணிட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க. இதனால டெஃபினட்டாக அவங்களுடைய ரெவன்யூ பாதிக்கும். ஆனால் இவங்களுடைய பிராண்ட் இமேஜும் மாறும்.